எம்ஜிஆர் இன்னும் கொண்டாடுறான். எங்க பார்த்தாலும் தெருவுல செருப்பு தைக்கிறவன் எம்ஜிஆர் படத்தை வச்சிருக்காங்க. செருப்பு தைக்கிறவன், ஆட்டோ ஓட்டுறவன் யார் படத்தை வச்சிருக்கா? எம்ஜிஆர் படத்தை இன்னும் வச்சிருக்கான். எம்ஜிஆரை இன்னும் கடவுளா கொண்டாடுறாங்க. நான் கடவுளை கும்பிடுறது இல்லை, நான் சாமியை கும்பிடுறது இல்லை. ஆனால் எம்ஜிஆர் மீது எனக்கு அளவு கடந்த பற்று. ஏன்னா நான் இலங்கைக்கு போயிருந்தேன். இலங்கையில ஈழத்தமிழன் உலகம் முழுக்க சுத்தி வருகிறவன், உலகம் சுற்றும் வாலிபன். எவன் படம் இல்லை, எம்ஜிஆர் படம் மட்டும் வச்சிருக்கான். யார் படம் வச்சு? காந்தி, நேரு, எவன் படம் இல்லை. யார் படத்தை வச்சிருக்கான்? எம்ஜிஆர் படத்தை மட்டும் வச்சிருக்கான். ஏன்? எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் எங்களுக்கு இத்தனை இழப்பு வந்திருக்கான்னு அவன் சொல்றான். கருணாநிதி இருந்ததுனாலதான் இவ்வளவு இழப்பு வந்துன்னு சொல்றான். லண்டன்ல ஒரு இப்போ இந்த மாசம், போன மாசம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி லண்டன்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிக்கிறதுக்கு போயிருந்தேன் என்னுடைய மகனுடைய கார்ல. அப்போ தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கீங்களான்னு அந்த பெட்ரோல் பங்கு ஊழியர் கேட்குறான். ஆமான்னு. உங்க கருணாநிதி தாங்க எங்களை எல்லாம் கொண்டான். இதை நான் கொண்ட மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த கருணாநிதியுடைய பாவம் ஏன் வரைக்கும் அடிக்குது. அவன் என்ன கேட்டான்? அதுக்கு மேல என்னால பேச்சே வரல. அவன் ஈழத்தமிழன், அவன்கிட்ட பேசலான்னு போனா அவன் என்னைய இப்படித்தான் கேட்டான். அப்போ ஈழ துரோகி கருணாநிதிங்கிற பட்டம் எத்தனை ஆண்டு காலமானாலும் அழிக்க முடியாது. ஈழத்துக்கு உதவினான் எம்ஜிஆர் அந்த பட்டத்தை எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் அதை மறைக்க முடியாது.